ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேம்நாத் அண்ணன் வெட்டுன்ற திரைப்படம் எடுத்திருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேட்டர் காசி டாக்கீஸ் தான் கூப்பிட்ருக்காங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குது, போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காசி டாக்கீஸ் அண்ணன் வந்துட்டோம். ஹீரோ டைரக்டர்லாம் வந்துட்டுருக்காங்க, பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா வெட்டு படம் திரைப்படம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா டைரக்டரு ஹீரோ எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆடியோ நான் வந்துருக்காரு. வெட்டு படத்தோட ஹீரோ இதுதான். உண்மையிலே படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துறாங்க. ராபர்ட் ரமேஷ் இவரு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தில் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு இந்த டைமில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இதே காசு தேட்டரில் பார்க்குறோம். கண்டிப்பாக. நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? ரமேஷோட சன்னு ஃப்ரெண்டா? ஓகே, சூப்பர். யூடியூப் சேனலில் போட்டு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு எப்படின்னா பயங்கர டான்ஸரு. அண்ணனோட வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படின்னா இருக்கீங்க? லவ்யூண்ணா. அண்ணன் வந்து மாற்றுத்திறனாளின்ற ஒரு இதுவே நினைக்க மாட்டார். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக ஆடுவார். அண்ணன் காலையில் உண்மையிலே படம் பார்க்க வந்திருக்காரு. எங்களை மாதிரி நடன கலைஞர் தான் வரும். உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு வேலை வாய்ப்புலாம் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம புதிய தென்றல் சந்திரன் வந்துக்கிறா போல. நிறைய ஒரு சமூக சேவைலாம் செய்வா போல. படத்துக்கு வந்திருக்காரு. ஆமோ வர எங்க பிரகாசங்க வந்துட்டு இருக்கா போல. எங்க வாங்க படத்துக்கு போவோம். டிக்கெட் கொடுப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. யூடியூப் தான். மணி டான்ஸ் மாஸ்டர். ஹாய், வெட்டு படத்துக்காக வந்திருக்கோம். நான் செந்தில் மாமா நிறைய பேர் வந்திருக்கோம். ஸோ படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, வாங்க உள்ள போங்க. ஏதாவது பேசுறியா நம்ம யூடியூப் சேனல்ல? வாங்க படத்துக்கு போகலாம். தேட்டர் உள்ள போகலாம். தேட்டர் உள்ள வந்துட்டோம்.
வெட்டு திரைப்படம் பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டு திரைப்படம் பார்க்க வந்திருக்கோம். வீடியோவில் எல்லாம் காமிச்சிருப்பேன். நம்ம நிறைய நடன கலைஞர் எல்லாருமே நம்ம நாட்டியாலியா பிரேம்நாத் அண்ணன் தான் வந்து இணை தயாரிப்பு. படம் வந்து ராஜசேகர் மாஸ்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அம்மா ராஜசேகர் மாஸ்டர். எங்களே படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறோம். படத்தை பார்ப்போம். வெட்டு திரைப்படம். ஆனா எனக்கு யாரும் இல்லை, எல்லாமே அம்மா தான். அம்மானா பாசம் இல்ல, பைத்தியம். எவ்வளவு பைத்தியம்னா படிக்கிறப்ப கூட அம்மா இல்லைன்னா இருக்கவே முடியாது. என்ன செய்யறது? நான் படிக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கும். அம்மாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கன்னடி மாஸ்டர் வந்திருக்காரு படம் பார்க்க. எப்படி இருந்தீங்க படம்? நல்லா வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்டு ராஜசேகரோட பையன் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு படம். வெரி குட் வெரி குட் வெரி குட். வாங்க மாஸ்டர். பார்த்தீங்கன்னா வெட்டு படத்தோட கதாநாயகன் உண்மையிலே படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வேற லெவலில் இருக்கு. இன்ட்ரோல் பிரேக் வந்து வேற லெவலில் வந்து நீங்கள் படம் தேட்டரில் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உண்மையிலே லவ்லி விஜய் மேல வராங்க. இதுக்கப்புறம் தான் வருவாங்க. அவங்க தான் டெரர் ரிலீவ். அதுல இந்திரஜாக்கா இதுக்கப்புறம் தான் வருவாங்க. எடுத்துட்டேன். எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா வெட்டு திரைப்படம் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே நல்லா இருக்கு. ஹீரோ வந்து குடும்பம் மாதிரியே தெரியல, நிறைய படம் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. வணக்கம். சிவாஜி அந்தோனி என் பேரு. இந்த படத்துக்கு என் நண்பர் தான் தயாரிப்பு பிரேம்நாத். ஆனால் படம் சூப்பர். வெற்றி படம் வெற்றி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா படம்? நல்லா இருக்காக்கா? அம்மாக்காக பையன் வந்து இவ்வளவு அளவுக்கு செய்யற மாதிரி இருந்திருக்காரு. ஓகே சூப்பர். வெட்டு திரைப்படம் வேற லெவலில். அக்கா, வெட்டு திரைப்படம் எப்படிக்கா இருக்கு? வெட்டு திரைப்படம் ஹிட் ஆகணும்னு நான் முதல்ல கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹீரோ தம்பியோட ஆக்டிங்கு, அவருடைய மொத்த திறமையும் அதில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் சேலம் வேங்கை ஐயனார் அண்ணன் வந்து, ஏன்னா கதை கிடைக்கிறது இப்போ நிறைய ஈஸி ஆயிடுச்சு, இயக்குநர்கள் கிடைக்கிறதும் நிறைய ஈஸி ஆயிடுச்சு, ஹீரோஸ் உருவாகிறதும் ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் இது மொத்தத்தையும் திரையில பிரதிபலிக்கிறதுக்கு வந்து பைசா தான் முக்கியம். அந்த பைசா தான் தைரியமா கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம ஐயனார் அண்ணனை தான் சொல்லணும். ஸோ அவருக்கு என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர், அதாவது துணை தயாரிப்பாளராக வந்து எங்களோட மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தோட தலைவர் பிரேம்நாத் அண்ணன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் மிகப்பெரிய தைரியத்தோட இதுல வந்து பார்ட்னராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட தைரியத்துக்கும் என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாயிடுச்சு, காசு மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கொரோனாக்கு அப்புறம் அவ்வளோ கஷ்டம். இன்னொரு விஷயம் அப்படின்னா வெற்றி திரைப்படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்கான படம். ஒரு அம்மாவுக்காக ஒரு பையன் தன்னோட ஊர்ல இருந்து இன்னொரு பாஷை தெரியாத ஊர், அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு போய் அந்த அம்மாவோட கடைசி ஆசை அவங்க நிறைவேற்றணும்னு போயிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காக வந்தாரு, அவர் ஷூட்டுன்றதுனால கிளம்பிட்டாரு, சீக்கிரமாக கிளம்பணும்னு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா பெரியவங்களோட ஆசையை, பெரியவங்களோட மதிப்பை வந்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்கள் மாமியார்
ஒரு 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 கதைன்றது வந்து ஒரு ஹீரோக்காக தான் எழுதப்பட்ட கதை. இது வந்து இந்த பையனுக்காகவே என் சன்னுக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்ற போது அந்த கதையில் வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குது. யார் வச்சு எடுத்தாலும் அந்த கதை கருள் என்னன்னு ஜெயிக்க முடியாது. காதல் போன்றது எதெந்த எடுத்தாலும் அவன் சூப்பர் ஸ்டாரோட ஃபஸ்ட்டு படம் வெட்டு திரைப்படம் பார்த்தோம். வெட்டு திரைப்படத்தோட கதாநாயகன் இவர் தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஒரு 10-15 படம் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே இன்ட்ரோல் பிளாக்லாம் வேறு லெவலு. அதுக்கு மேலே இன்ட்ரோலுக்கு மேலேயும் விறுவிறுப்பாக போச்சு படம். படம் வந்து சுத்தமாக போர் கூட அடிக்கல, சுத்தமாக எதுவுமே லாக் ஆகலை. படம் வந்து நல்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம், சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்குமே வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும். உண்மையில அந்த வகையில் வந்து அம்மாவை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சூப்பராக ஃபைட்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட்டு அப்புறம் டான்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டாக்டில் ஆடுவார். செம்ம டான்ஸ். படம் வெற்றியடைய, வெற்றி திரைப்படம் வெற்றியடைய எங்கள் டீம் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.